Beloved brothers, sisters and friends, greetings to all of you in the name of risen Christ. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். எப்போதும் சந்தோஷமாக இருக்க இறைவனத்தில் நான் பிரார்த்தனை செய்கிறேன். இப்போது ஒரு வேத வசனத்தை வாசி கேட்போம். Gospel of Luke chapter 28 verses 48. You are witnesses of these three things. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். எவைகளுக்கு பிரியமானவர்களே? இவ்விதமாய் கிறிஸ்து பாடப்படும், நமது பாவங்களுக்காக சிலுவையில் அறையவும், அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நம்முடைய இல்லத்திலேயும் உள்ளத்திலேயும் இன்றும் வசிக்கக்கூடிய அந்த இயேசுவை நாம் நம்பி விசுவாசித்து அவருக்கு நாம் சாட்சியாக இருப்போம். அதோடு நின்று விடாமல் அதே அதிகாரத்தில் தொடர்ந்து 47ஆம் வசனத்தில் வாசி கேட்கிறோம். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்போம். ரெப்பென்டன்ஸ் அண்ட் forgiveness of sins. நாம் வசிக்கின்ற இடத்திலே இருந்து இந்த தேசம் முழுவதும் அவருடைய நாமத்தினாலே நாம் பிரசங்கம் பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையில்லாமல் அகற்றினீரே, குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையில்லாமல் அகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன், என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா, நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நேரத்திற்காக உம்மை துதிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லா விசுவாசிலும் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்திலும் அவருடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றும் அப்பா. அவருக்கு நோய்கள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தும் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை ஜெபத்தின் மூலம் ஏறெடுக்கும் போது அவர்கள் தேவையெல்லாம் சந்தித்து அப்பா அவர்களை குணமாக்கும்படி, அவர்கள் தேவைகளை சந்திக்கும்படி நான் இந்த ஜெபத்தின் மூலமாக வேண்டும் செய்கிறேன். எல்லாவற்றுக்கும் நீரை பொறுப்பாயிருந்து பொறுப்பெடுத்து இரக்கத்தாலும் கிருபையாலும் எங்களை வழிநடத்தி எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பருமாகிய இறைமகன் இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிற எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். Thank you friends. See you in the next week. Till then it is Arul from Bangalore. Bye bye.